சுட்டமில்லை சுடரில் அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் காத்துட்ருக்கு. அது எந்த மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. சுடர்கிட்ட இப்போ வெற்றி பேசாமல் இருக்காங்க. இதனால் சுடரும் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. ஆனால் வெற்றிக்கு இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏன் சுடர்கிட்ட இவ்வளோ தூரம் பேசாமல் இருக்கிறோம், அப்படி என்ன இருக்குது சுடர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் வெற்றி சீக்கிரம் சுடர்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடில் பாவம் சுடர் தன்னோட அம்மாவான அபிக்கிட்ட இந்த மாதிரி கேப்டன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அம்மா. எப்போவுமே இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்தால் மகேஷுக்கு லஞ்சு கொடுக்க வந்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் என்னை பார்த்து பேசாமல் போக மாட்டார் கேப்டன். ஆனால் இன்றைக்கி என்னமோ அவர் பேசாமல் போகிறாருமா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட சுடர் சொன்னாங்க. இதை கேட்டதுமே அபிநயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, விடு சுடர், அவங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால கூட அவனை கண்டுக்கிறாமல் போயிருக்கலாம், திரும்பவும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இல்லை அம்மு, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவர் பேசாமல் போனதா அப்படின்னு சுடர் சொல்லவுமே திரும்பவும் அபிநயா சுடர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, சுடர், நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அதை விட்டுட்டு இப்போ நீ போய் கேப்டன் பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதாரண விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கியே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா, இந்த மாதிரி நீ சேடாகவே இருந்துக்கிட்டா அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சுடர்கிட்ட சொன்னவும், சரி அம்மோ அப்படின்னு இனிமேல் நான் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்போ தூங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடர்கிட்ட. சரின்னு படுத்தாலும் வெற்றி தன் மேலே காமிச்ச அன்பை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சந்திப்புகளை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் நம்மகிட்ட கேப்டன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் சுடர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் வெற்றி தான் செஞ்சதெல்லாம் தப்பு, ஒருத்தர் செஞ்ச தப்பை நினச்சி நான் ஏன் தப்பே பண்ணாத சுடர் மேலே விருப்பம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி சுடர்கிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. அது யார் மூலம்னா மகேஷ் மூலம் மட்டும்தான் நடக்க போகுது இனி வர எபிசோடில். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, எப்பவும் போல் மகேஷை திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்து விடுறது கேப்டன், அதாவது வெற்றி தான் விட போகிறாரு. இந்த தருணத்தில் தான் ரொம்பவே சேடாக இருக்க போகிறாங்க சுடர். எப்போடா கேப்டன் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க தருணத்தில் தான் அப்போ வெற்றி திரும்பவும் பேசாத மாதிரி திரும்பி போக போகிறாங்க. அப்போது சுடர் வாயை திறந்து, ஏன் கேப்டன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த தருணத்தில் இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்ல அப்படின்னு தெரியாமல் வெற்றியும் இருக்க போகிறாரு. அப்போ தான் நான் எந்த தப்பும் பண்ணலையே ஏன் கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ மகேஷ் என்ன சொல்ல போகிறேன், ஆமாம் அங்கிள், தப்பு பண்ணால் பேசாமல் இருக்கிறது சரி, சுடர் எந்த தப்பும் பண்ணாத போது நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க, தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், தப்பு பண்ணாதவங்களுக்கு ஏன் நீங்கள் இப்படி தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க போகிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி என்ன நினைக்க போகிறாருன்னா, மகேஷ் சொல்கிறதும் சரிதான், தப்பு பண்ணவங்க அவங்க இருக்கும்போது தப்பு பண்ணாத பொண்ணுக்கிட்ட நான் ஏன் விருப்பம் காமிக்கணும் அப்படின்னு வெற்றி நினைக்க போகிறாரு. இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் வெற்றி, சாரி சுடர், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு மாதிரி இருக்கேன், அப்செட்டாக இருந்தனால தான் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சுடரை சமாதானப்படுத்த போகிறாரு. இந்த தருணத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. பாவம் சுடர் இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடர் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் அவளோட முகத்தை பார்க்குறாங்க அபிநயா. அப்போது இவ்வளோ தூரத்துக்கு அவள் டிஸ்டர்பாக இருக்கான்னா அந்த கேப்டன் யாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது தான் அந்த இடத்துல தான் வெற்றி சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்குறத பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ நாளும் கேப்டன் சொன்னது இந்த வெற்றியை தான் சொன்னாலா சுடர், இது நல்லது கிடையாது, இதனால பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, என்னோட சுடருக்கு தான் ஆபத்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த பக்கம் வெற்றி சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுமே சமாதானம் ஆயிடுறாங்க சுடர். ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக கிளம்புறாங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு. அந்த தருணத்தில் தான் நம்ம அங்கே வந்தோன்றது வெற்றிக்கு தெரியக்கூடாது, நம்மளோட பொண்ணு தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அபிநயா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் அபிநயா ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடர்கிட்ட கண்டிப்பாக உண்மையை சொல்லக்கூடாது, எப்படி இருந்தாவது வெற்றியும் சுடரையும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. வெற்றி மகேஷை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த தருணத்தில் அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, வெற்றி கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்துருக்கிறாங்க. அப்போ சுடரை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி அங்கே தான் அபிநயா சுடர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சுடர், நீ கேப்டன் கேப்டன் சொன்னையே, அங்கே யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க.
அதுவா அம்மு அவங்க தான் கேப்டன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட நேற்று பேசலை அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணல, அது அவங்க தான் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லுவாங்க. அவங்களா? அப்போ இது நாள் வரைக்கும் சுடர் கேப்டன் சொல்லி பழகிட்டு இருந்தது இந்த வெற்றி தானா? அப்போ அப்பான்னு தெரியாம வெற்றி கூட பழகிட்டு இருந்திருக்காளே சுடர். இனி சுடருக்கு தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா வெற்றி மேல இன்னும் அதிகமா பாசத்தை பொழிவா. இதனால சுடருக்கு தான் ஆபத்து, இதை கண்டிச்சே ஆகணும், இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. அப்போ சுடர் கிட்ட சொல்றாங்க, இனிமேல் வெற்றியோட அதாவது உன்னோட கேப்டனோட பேசக்கூடாது அப்படின்னு அபிநயா சுடர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே சுடர் ரொம்பவே சாக்காகிறாங்க. இவ்வளோ தூரம் அபிநயா சொன்னதுக்கு அப்புறம் இனி சுடர் சும்மா இருப்பாளா? சுடர் தனக்கான கேள்வியை கேட்டுத்தானே அவா. அப்போது சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா தன்னோட அம்மு கிட்ட, ஏன் அம்மு சொல்கிறீங்க கேப்டனோட எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன், என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட சுடர் கேட்க போகிறாங்க. சுடர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே அடுத்ததாக என்ன நினைக்க போகிறாங்கன்னா அபிநயா, இவளுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவளுக்கு நம்ம எது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது தெரியவே கூடாது அப்படின்னு அபிநயா நினைக்கிறாங்க. அப்போ ஹார்ஸாக பிஹேவ் பண்ணி சுடர்கிட்ட, நீ கேப்டனோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக கண்டிஷனோட சொல்லிடுறாங்க சுடர்கிட்ட. இதனால சுடர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் நம்ம மேலே கோவப்படுறாங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் கேப்டனோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இனி வர எபிசோடில் தான் சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா கேப்டன் கூட ஏன் அம்மா பேசக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்க சுடருக்கு, வெற்றி தான் தன்னோட அப்பா அப்படின்றதுனால தான் தன்னோட அம்மாவான அபிநயா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா சுடர் அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.